இந்த செய்தியின் தலைப்பு, நான் உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஒரு மாதத்திற்கு முன்பு நம் சபையில் நடைபெற்ற ஒரு திருமணத்தின் போது ஒரு சகோதரரை நான் சந்தித்தேன். 40 ஆண்டுகள் கழித்து அவரை நான் திரும்ப பார்க்கிறேன். 40 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை பட்டணத்தில் ஊழியத்தில் அவரோடு நான் இருந்தேன். அவரை பார்த்தது மிகுந்த மகிழ்ச்சி. அவரோடு பேசி பிரிகிற வேளையில் அவர் சொன்னார், பாஸ்டர், இத்தனை ஆண்டுகளாகியும் நீங்கள் என்னை மறக்காமல் வைத்திருக்கிறீர்களே என்று சொல்லும்போது நடைபெற்ற ஒரு நிகழ்வை அவருக்கு சுட்டி காட்டினேன். அப்போது அவர் சொன்னார், இவ்வளவு ஞாபக சக்தியா என்று கேட்டார். அவர் புறப்படும் போது என்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார், என் பெயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று. எனக்கு உண்மையிலே அவர் பெயர் மறந்து விட்டது. நான் எப்படி சொல்வது, மறந்து விட்டேன் என்று திகைத்து மௌனமாக நின்றேன். மறந்து விட்டீர்களா என்றார். நான் மறந்து விட்டேன். மிகுந்த வருத்தத்தோடு போனேன். என் பெயரை மறந்து விட்டீர்களே. பெயர் என்பது முக்கியமான ஒன்று. அதை மறந்து விடுதல் என்பது வருத்தமாகிருக்கும். ஒரு மனிதனுடைய பெயரை நாம் மறந்து விட்டால் கேட்கிறவர்கள் வருத்தப்படுகிறார்கள், என் பெயரை மறந்து விட்டீர்களே என்று. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். மனிதனுடைய பெயர்களை கர்த்தர் மாற்றுகிறார். அவனை ஆசீர்வதிக்கும் நோக்கத்தோடும் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாகவும் பெயர்களை மாற்றுவது தேவனுடைய வழக்கம். நமக்கு நல்ல பெயர்களை இட்டு புதிய ஆசீர்வாதங்களை தேவன் தருவார். அவ்விதமாக எத்தன் என்று அழைக்கப்பட்ட யாக்கோபை இளவரசன் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். உடனே அவன் கேட்கிறான், ஆண்டவரே, உம்முடைய நாமம் என்ன? ஆண்டவர் தன்னுடைய பெயரை சொல்லாதபடிக்கு மௌனமாக போய்விட்டார். வீணாக அவர் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்த மாட்டார். ஆண்டவர் இக்கட்டான நேரத்தில், அவசியமான நேரத்தில் தன் பெயரை வெளிப்படுத்துகிறார். பெயரை சொல்வதல்ல, பெயருக்கு பின்னாலே ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. கர்த்தர் நமக்கு யாராக இருக்கிறார்? ஆபிரகாம் பயந்து நடுங்கி இருக்கிற வேளையில் அவனுக்கு வெளிப்பட்டது எல் ஷடாய் என்ற சர்வ வல்லமுள்ள தேவன் என்ற பெயரிலே வெளிப்பட்டார். அருமையானவர்களே, ஒவ்வொரு சூழ்நிலையில் ஆபிரகாம் தன் பிள்ளையை பலியிடுகிற நேரம் அவர் தன் யெகோவா ஈரே என்று வெளிப்பட்டார். இப்படி நம்முடைய நெருக்கங்களில் நமக்கு தேவன் யாராக இருக்கிறார் என்று வெளிப்படுத்துவது தான் அவர் பெயரை சொல்வது. பெயர் என்பது உச்சரிப்பு அல்ல. இட் இஸ் நாட் எ ப்ரொனன்சியேஷன், இட் இஸ் எ ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு. ஆகவே கர்த்தர் தன் பெயரை சொன்னார் என்றால் ஒரு உச்சரிப்பை சொன்னார் என்ற அர்த்தம் அல்ல. தம்மை நமக்கு சரியான வெளிப்படுத்துகிறார் என்ற அர்த்தம். வனாந்தர மார்க்கமாக இஸ்ரவேல் ஜனங்கள் போகும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு இக்கட்டான நேரத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம்.
நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that healeth you, யெகோவா ரப்பா. இந்த நாமத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். நான் உன்னை குணமாக்குகிற பரிகாரி. ஐ எம் எ டாக்டர். நான் உனக்கு மருத்துவராகியிருக்கிறேன் என்று தன்னுடைய பெயரை அவர் வெளிப்படுத்தினார். ஆக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட நாமம் நமது கர்த்தர் ஒரு பரிகாரி என்ற சூழ்நிலை அப்படி இருந்தது. இந்த வேளையில் அவர் ஒரு வியாதியை சுட்டி காட்டி இந்த வியாதியை நான் சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறார். என் அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் தேவனை உங்கள் சூழ்நிலையில் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். உங்கள் பிரச்சனைக்கு பதில் அங்கு இங்கு தேடி ஓடி போகாதீர்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஊழியக்காரனை தேடி போகாதீர்கள். எல்லா ஊழியக்காரர்களுக்கும் பதிலாக நமக்கு தரப்பட்டிருக்க சத்திய வேதம். நீங்கள் வேதத்தை வாசித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்கள் குடும்ப பிரச்சனைக்கு வழிகளை கற்று சொல்லுவார். நீங்கள் ஏன் மனிதர்களை தேடியே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆகையினால் இந்த நாளில் உங்களுக்கு தேவன் வெளிப்பட வேண்டும். உங்கள் குடும்ப ஜெபத்தில் தேவன் வெளிப்பட வேண்டும். உங்கள் தனி ஜெபத்தில் தேவன் வெளிப்பட வேண்டும். உங்களோடு பேச வேண்டும். அருமையானவர்களே, இப்பொழுது நான் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிற சூழ்நிலையை நாம் பார்ப்போம். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்து செங்கடலை அவள் கடந்து வருகிறார்கள். ஆச்சரியமான ஒன்று, செங்கடலை ரெண்டாய் பிளந்து கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறார். இதுவரைக்கும் நடைபெறாத பெரிய அற்புதமான காரியம், வல்லமையான செயலை செய்து கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கடற்கரையின் நிற்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமாக இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். இந்த வெற்றி பாட்டை பாடி ஆரவாரம் செய்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த மகிழ்ச்சி, கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய வெற்றி உள்ள மக்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் ஓரத்திலே நின்று தேவனை துதித்து பாடுகிறார்கள். மகிழ்ச்சியான நேரம், வெற்றியின் சமயம், ஆரவாரமான ஒரு நேரம். 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், கர்த்தர் என் பலனும் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், அவரை உயர்த்துவேன். இப்படி கம்பீரமாய் பாடி மகிழ்ந்த நேரம், செங்கடலின் இப்பக்கத்தில் நின்று கர்த்தரை துதித்து பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, எகிப்தை விட்டு வெளியே வந்ததின் விளைவாக இத்தனை மகிழ்ச்சியும் இத்தனை ஆரவாரமாக இருக்கிறார்கள். இப்போது வனாந்தர மார்க்கமாய் நடந்து போகிறார்கள். வாயிலே துதி கீதங்கள், இதயத்திலே கம்பீர மகிழ்ச்சி. இவ்விதமாக வனாந்தரத்தில் நடக்கிறார்கள். ஒரு நாள், 2 நாள், 3 நாள். இந்த 3 நாட்கள் நடந்து வரும் பொழுது அருமையானவர்களே, அவங்க நடந்த தூரம் 40 மைல். 40 மைல் தூரம் நடக்க எவ்வளவு நாள் ஆகியிருக்கிறது? 3 நாட்கள். அந்த இடத்திலிருந்து திரும்பி பார்க்கிறார்கள். செங்கடலில் இருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் என்று. 12 மைல் தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் நடந்தது எத்தனை மைல்? 40 மைல்.
சுற்றி சுற்றியே அலைகிறார்கள். 12 நாட்கள் வர வேண்டிய தூரத்துக்கு தான் வந்திருக்கிறார்கள். அருமையானபடி ஏன் கர்த்தர் இப்படி நடத்தினார்? கடற்கரையிலே நின்று மகிழ்ந்து கொண்டிருப்பது அல்ல நம்முடைய அழைப்பு. கடற்கரையில் இருக்க வேண்டும் என்பது ஒரு காலம். கடற்கரையில் நின்று மகிழ்ந்து கர்த்தரை துதிப்பது ஒரு சமயம். வனாந்தரத்திலே வளைந்தும் நெளிந்தும் அங்கும் இங்குமாக பாடுபட்டு அலைந்து திரிவது மற்றொரு அழைப்பு. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கை எப்போதும் ஒன்று போல இராது. பள்ளங்கள், மேடுகள், திருப்பங்கள், வளைவுகளாகத்தான் வாழ்க்கை இருக்கும். நேற்று இருந்த உயர்வு இன்றைக்கு இருக்காது. பிரச்சனைகள் இருக்கும். எப்போதும் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. பலவீனமான நாட்கள் உண்டு, சங்கடமான சமயங்கள் உண்டு. இதை காட்டுவதற்காகத்தான் வனாந்திரத்தை அவனுக்கு சுட்டி காட்டினார். என் அருமையான சகோதரனே, பண பிரச்சனையினால் இருக்கிறீர்களோ, மன கவலையினால் இருக்கிறீர்களோ, பாரத்தோடு இருக்கிறீர்களோ, உங்கள் ஆத்மா வனாந்தரத்தை கடந்து போகிறதா? இது தேவனுடைய அப்பாயின்மெண்ட். இப்படி கடந்து போக வேண்டும் என்பது தேவன் உங்களுக்கு நியமித்த பாதை. எப்போதும் கடற்கரையிலே மகிழ்ந்து கொண்டிருக்க முடியாது. எப்போதும் நகரத்திலேயே சந்தோஷமாக இருக்க முடியாது. வனாந்தரமும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கு வனாந்தர மார்க்கத்தை கடந்து போகிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை ஊற்று கவனியுங்கள். இந்த வனாந்தரத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த நாளில் உங்களுக்கு செய்தியாக சொல்லுகிறேன். அருமையானவர்களே, இந்த சமயத்தில் வாசிங்கள் 22ஆம் வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். 3 நாட்கள் கழித்து அவளுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. மரித்து போகிற நிலைமையில் இருக்கிறார். இனி பிழைக்க முடியாது. தண்ணீர் இல்லாமல் வனாந்தரத்தில் எப்படி ஜீவிப்பது, எப்படி நடப்பது? 3 நாட்கள் நடந்தே அவர்கள் களைத்து போய்விட்டார்கள். இப்போ தண்ணீர் வேறு இல்லை. கடுமையான பிரச்சனையாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த கடுமையான பிரச்சனை வந்த உடனேயே அவர்கள் தேவனை எண்ணி பார்க்க மறந்தார்கள். செங்கடலை 2ஆக பிளந்த தேவன், எகிப்திலே வாதிகளுக்கு தப்பிவித்த தேவன், அதிசயங்களை அற்புதங்களை செய்த தேவன், இதையெல்லாம் மறந்து போனார்கள். தண்ணீரில் இந்த பிரச்சனை வந்ததுமே அவருடைய அடுத்த காரியம் என்னவென்றால் 23ஆம் வசனம் வாசியுங்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கும் போது திடீரென்று அவர்களுக்கு ஒரு தண்ணீர் துறவு, ஒரு தண்ணீர் ஊற்று அவள் கண்ணுக்கு பட்டது. மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் ஒரு தண்ணீர் தடாகத்தை காட்டியிருக்கிறார், ஒரு ஊற்றை காட்டியிருக்கிறார். ஆவலாய் வந்து குடித்தார்கள். குடிக்க முடியாதபடி கசப்பாக. என் அருமையான சகோதரனே, சகோதரிங்க, இந்த தண்ணீர் உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்தபடி வாழ்க்கை அமையாது. குடிக்கலாம் நல்ல தண்ணீர் என்று ஆவலாய் எடுத்தீர்கள். குடிக்க முடியாதபடி கசப்பாக இருக்கிறது. இந்த உறவு எனக்கு இனிமையாக இருக்கும், இந்த நட்பு எனக்கு சந்தோஷமாக இருக்கும், இந்த இடம் எனக்கு ஆறுதலாக இருக்கும், இந்த வேலை எனக்கு உதவியாக இருக்கும் என்று எடுத்தீர்கள். இன்றைக்கு அதிலே கசப்பாய் தோன்றுகிறார். எதிர்பார்த்ததுக்கு நேர் மாறாக சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களே, ஆவலாய் ஓடிப்போய் எடுத்த தண்ணீர் உங்கள் தாகத்தை தீர்க்கும் என்று எண்ணினீர்கள், மாறாக கசப்பாய் போய்விட்டது. என் அருமையான சகோதரனே, சகோதரி, எத்தனையோ பேர் வாழ்க்கையை சந்தோஷமாய் ஆரம்பித்தீர்கள், எவ்வளவோ எதிர்பார்ப்போடு ஆரம்பித்தீர்கள். உங்கள் வாழ்க்கை இப்படி கசப்பாய் போகும் என்று
அந்த நாளில் நீங்கள் எண்ணவில்லை, திடீரென்று வாழ்க்கை கசப்பாக மாறுகிறது, உறவுகள் கசப்பாக மாறிவிடுகின்றன, எல்லாமே வருத்தமும் சஞ்சலமாய் போய்விடுகிறது. இப்படி வாழ்க்கை இருக்கும் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்படியாய், ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படியாகவே இந்த வனாந்தரத்தில் நடத்தினார். இந்த கசப்பான தண்ணீரை அவர்களுக்கு அனுமதித்தார். லைஃப் இஸ் அ மிக்சர். பல சம்பவங்கள் கலப்பு தான், ஒரே மாதிரி இராது. இதை என் சபையே எப்போதும் ஒன்று போல போய் கொண்டிருக்காது. பிரச்சனையை சந்தித்தவுடனே கலங்கி விடாதீர்கள், எதிர்ப்பை சந்தித்தவுடனே கலங்கி போகாதீர்கள். வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு சொல்லும்படியாகவே இந்த சோதனைகளை எல்லாம் அனுமதித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள், 24ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இப்பொழுது ஜனங்கள் செய்த வேலை, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். கடல் தண்ணீரை ஆளுகை செய்த கர்த்தர் இந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க முடியாதா? எகிப்திலே செய்த அற்புதங்களை செய்த தேவன் நம் கூட இருக்கும் பொழுது இந்த நாடில் நமக்கு தண்ணீர் தர முடியாதா என்று கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டிய ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். யாருக்கு விரோதமாக? கர்த்தருக்கு விரோதமாக. ஆனால் வெளிப்படையாக யாருக்கு விரோதமாக? மோசேக்கு விரோதமாக. மறைமுகமாக யாரை எதிர்த்தார்கள்? கர்த்தரையை எதிர்த்தார்கள். இருதயத்திலே கசப்பு. இந்த மோசே நம்மை இப்படி அழைத்து கொண்டு வந்தானே என்று மோசே மீது கசப்பு உள்ளவராக இருந்தார். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையை கர்த்தர் ஏன் அனுமதித்தார்? இந்த சூழ்நிலை தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய உள்ளத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. நாம் எல்லாரும் இங்கே உட்கார்ந்து இருக்கும்போது நான் உட்பட தேவதூதனை போல காணப்படுகிறோம். ரோட்டில் நடந்து போகும்போது பின்னால் வருகிறவர் நம்முடைய செருப்பை மிதித்து நாம் தடுமாறும் போது நம் வாயில் வருகிற வார்த்தை நாம் யார் என்று சொல்லும். அவர் ரியாக்ஷன் வில் டெல் அதர்ஸ் ஹூ வி ஆர். நம்முடைய செயல்கள் எல்லாம் நன்றாக இருக்கின்றன, நம்முடைய எதிர் செயல்கள் நம்மை காட்டி கொடுக்கும். அருமையானவர்களை, நான் என்ன சொல்கிறேன் என்றால், சூழ்நிலை தான் நாம் யார் என்று காட்டும். ஒரு போதகர் யார்? பிரசங்க மேடை வைத்து நீங்கள் தீர்மானம் பண்ணாதீர்கள். பிரசங்க மேடை போதகரை தேவ மனிதனாக, பரிசுத்தமானாக, வல்லமையுள்ள மனிதனாக காட்டும். வாழ்க்கை பிரச்சனையிலே அவர் எப்படி இருக்கிறார், நெருக்கத்திலே போதகர் எப்படி இருக்கிறார் என்று பார்ப்பது தான் ஒரு மனிதனை உண்மையாக அறிந்து கொள்வது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யார்? சோதனை தான் உங்களை காட்ட வேண்டும் நீங்கள் யார் என்று. உங்கள் வேத அறிவோ, உங்களுடைய பிரசங்கிக்கிற சாமர்த்தியமோ, பாடுகிற திறமையோ உங்களை காட்டி கொடுக்காது. We cannot understand you fully in the normal situation. Only in crisis we can understand properly. உங்களுடைய நெருக்கங்களில், உங்கள் பாடுகளில் தான் உங்களை சரியாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆமாம், அருமையானவருடைய ஆகையினால் இப்போது நெருக்கமான வேளை. இந்த நெருக்கமான வேளையிலே கர்த்தர் எதை காட்டுகிறார்? அந்த தண்ணீர் கசப்பு என்பதல்ல, இஸ்ரவேலுடைய உள்ளம் கசப்பு. அந்த தண்ணீர் குடிக்க முடியாதது இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய உள்ளம் சகிக்க முடியாதது. கசப்பு நிறைந்த, பகை நிறைந்த, எரிச்சல் நிறைந்த உள்ளம்தான் இஸ்ரவேலுடைய உள்ளம். இது எப்போது தெரிந்தது? செங்கடலே பாட்டு பாடி கொண்டிருக்கும் போதல்ல. ஒரு பிரச்சனை வந்ததும் அவருடைய உள்ளத்தினுடைய கசப்பு வெளியே தெரிகிறது. அருமையானவர்களே, உலகத்திலேயே மிக அதிகமான கஷ்டத்தை அனுபவித்தது யார்? உலகத்திலேயே மிக அதிகமான கஷ்டங்களையும் எது சூழ்நிலைகளையும் அனுபவித்தது யார்? இயேசு கிறிஸ்து. அந்த நெருக்கத்திலே அவர் என்ன செய்கிறார்? லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம்.
அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை. அது அந்த வசனம் அல்ல. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். கசப்பில்லாத இருதயம், பகையில்லாத இருதயம். அந்த அறிக்கையை பார்த்தீர்களா? நாம இருந்தார் எப்படி என்ன சொல்லியிருப்போம்? ஆகவே சூழ்நிலை நம்மை வெளிப்படுத்தும். நெருக்கமான சூழ்நிலையில் இயேசுவை அறிந்து கொள்கிறோம். எந்த விதமான கசப்பும் இல்லாதவர், யார் மீதும் பகை இல்லாதவர் என்று. பிரியமானவர்களே, இப்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய சுவாபம் தெரிகிறது. எரிச்சல் உள்ளவர்கள், கசப்பு உள்ளவர்கள், சகித்துக் கொள்ள முடியாதவர்கள், பொறுமை இல்லாதவர்கள் என்று இந்த சூழ்நிலை காட்டுகிறது. என்ன செய்திருக்க வேண்டும்? அவன் ஜெபம் பண்ணியிருக்க வேண்டும். நெகேமியா அலங்கத்தை கட்டுகிறான், எருசலேமுடைய அலங்கத்தை கட்டுகிறான். அப்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. நெகேமியா இருதயத்தில் பாரத்தோடு எருசலேமுடைய அலங்கங்களை கட்டி வருகிறான். அப்படி கட்டி வரும்பொழுது ஒன்று நடக்கிறது. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். அந்த வேலையை தடுக்க வேண்டும். அந்த வேலை முன்னேறக்கூடாது, அலங்கத்தை கட்டக்கூடாது என்று தடை பண்ணுவதற்கு எரிச்சல் உண்டான ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை கண்டதும் நெகேமியா என்ன செய்தான்? அவனுடைய வேலையை தடுக்கிறார்கள், அவனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். எது சூழ்நிலை? சங்கடமான நிலைமை, மனக்கவலை தரக்கூடிய சூழ்நிலை. நெகேமியா என்ன செய்கிறான்? 9ஆம் வசனம். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. போதும், இதுதான் நெகேமியா செய்த வேலை. பிரச்சனை வலுக்கும் போது நெகேமியா ஜெபம் பண்ணினான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு பதிலாக என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். என் அருமையான சகோதரன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் என்ன செய்கிறேன்? ஒரு பிரச்சனை வந்ததும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறோமா அல்லது முறுமுறுக்கிறோமா? நாம் என்ன செய்கிறோம் அருமையானவர்களே? ஆகவே சூழ்நிலை தான் இப்படி எங்களை செய்து விட்டது என்று சொல்லுவோம். நாங்கள் நன்றாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். சூழ்நிலைகளை மாற்றுகிறது. எந்த சூழ்நிலையும் உங்களை கசப்பாக மாற்றாது. எந்த மனிதனும் உங்களை கோபப்படுத்த முடியாது. நீங்கள் சொல்கிறீர்கள், அவன் முகத்தை கண்டாலே எனக்கு எரிச்சலாக இருக்கிறது. அப்படியா? அவனை பார்த்தாலே எனக்கு என் மனமானது கலங்குகிறது, துக்கமாக இருக்கிறது. அல்ல, அவர்கள் அல்ல. உன் இருதயத்தில் இருக்கிற கசப்பை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். The circumstances reveal the hidden feelings in you. உனக்குள் இருக்கிற உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. நாம் பார்க்கிற மனிதர்களோ, நாம் சந்திக்கிற சூழ்நிலையோ நமக்கு கசப்பை கொண்டு வருவதில்லை. ஏற்கனவே கசப்பு இருக்கிறது. அந்த கசப்பை சூழ்நிலை வெளிப்படுத்துகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த தண்ணீர் கசப்பை உண்டாக்கவில்லை. தண்ணீர் இல்லாத பிரச்சனை அவர்களுக்கு கசப்பை உண்டாக்கவில்லை, வெறுப்பை உண்டாக்கவில்லை. அவர்களுக்குள்ளேயே வெறுப்பு, அவர்களுக்குள்ளேயே கசப்பு, அவர்களுக்குள்ளேயே கெட்ட சுவாபம், இதைத்தான் வெளிப்படுத்தியது தண்ணீர் இல்லாதது. அருமையானவர்களே, நாம் எல்லா நெருக்கங்களிலும் எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நாம் செய்ய வேண்டிய வேலை ஜெபம் பண்ண வேண்டுமே தவிர நாம் முறுமுறுக்கக்கூடாது. இப்போது சொன்ன காரியத்தை நான் விவரமாக சற்று நேரம் கழித்து நான் சொல்லுகிறேன். இப்போது அவர்கள் செய்ய தவறியதை சொல்லுகிறேன். ஜெபம் பண்ண தவறிவிட்டார்கள். அருமையானவர்களே, இவர்கள்
இந்த நெருக்கமான வேளையில் தேவனுடைய மகத்துவத்தை மறந்தார்கள். கொஞ்சம் யோசியுங்கள். செங்கடல் வடிவிட்டிருக்கிறது, செங்கடலில் ஒரு பாதை இருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிறார்கள், கரையிலே எகிப்தியர் இருக்கிறார்கள். எகிப்தியர் முட்டாள்களா? எகிப்தியர் நல்ல சிந்தனையாளர்கள், அறிவாளிகள். அவர்கள் உடனே கடந்து வருவார்களா வரமாட்டார்களா? சொல்லுங்கள். வரமாட்டார்கள், வரமாட்டார்கள். அந்த அந்த செங்கடலை கடந்து போக மாட்டார்கள். அறிவை பயன்படுத்தினார். ஏன்? இதுவரைக்கும் செங்கடலில் ஒரு வழி ஏற்படுத்ததே இல்லை. இது யாருக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. இதில் ஏதோ இருக்கிறது. கடல் பிரிந்ததாக இதுவரைக்கும் கேள்விப்படவில்லை. இது அவர்களுக்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நாம் துணியக்கூடாது. இதுதான் அவளுடைய அறிவு அவளுக்கு சொல்லியிருக்கும். சற்று நிதானிப்போம். அவள் முட்டாளல்ல உடனே கடந்து வருவதற்கு. ஆனால் கர்த்தர் அவருடைய அறிவை மழுங்கச் செய்தார். அதனால் உடனே பாய்ந்து ஓடி வந்தார்கள். அவர் அழிந்து போனார்கள். அவருடைய அறிவை பயன்படுத்தாமல் கர்த்தர் தடை பண்ணினார். இதை இஸ்ரவேல் ஜனங்கள் யோசித்து பார்த்திருக்க வேண்டும். நாம் வந்தது போல அவர்களும் துணிந்து வர காரணம் என்ன? கர்த்தர் அவருடைய அறிவை மழுங்க பண்ணி இந்த முடிவை கொண்டு வந்தார். அந்த சக்தியை அப்படி எண்ணி பார்க்கவில்லை. தேவன் தனக்கு செய்த நன்மையை அப்படி எதிர்பார்க்கவில்லை. அடுத்ததாக எகிப்தில் எத்தனையோ அற்புதங்கள், எல்லாவற்றையும் அவர் மறந்தார்கள். அருமையானவர்களை, ஒன்று நினைவில் வைக்க வேண்டும். அற்புதங்களோ அதிசயங்களோ மனிதர்களுக்கு விசுவாசத்தை நிலைத்து வைக்காது. எத்தனையோ அற்புதங்களை கண்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போ நெருக்கமான வேளை வந்துவிட்டது. எல்லாவற்றையும் அவர்கள் மறந்து போனார்கள். இப்போது பயம் ஆளுகை செய்கிறது. தேவன் செய்த நன்மைகளை மறந்ததினாலே முறுமுறுத்தார்கள். ஒன்று நினைவில் வைக்க வேண்டும். இந்த தண்ணீர் இல்லாத பிரச்சனையிலே எனக்கு உதவி செய்கிறது என் கர்த்தருக்கு லேசான காரியம். என் பிரச்சனைகளை தீர்ப்பது என் கர்த்தருக்கு லேசான காரியம். இதைத்தான் அவர்கள் மறந்தார்கள். அற்புதங்கள் அதிசயங்கள் மனிதனுக்கு விசுவாசத்தை தரும் என்று பொதுவாக நம்புகிறோம். எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்களே, அதை அவர்களால் விசுவாசம். இப்பொழுது அந்த விசுவாசம் எங்கே? நீங்கள் காணுங்கள் விசுவாசம் வரும் என்று வேதம் சொல்லவில்லை. விசுவாசம் எப்படி வரும்? ரோமர் 10:17 சொல் வாசியுங்கள். ரோமர் 10:17. விசுவாசம் பார்த்ததினாலே வராது. பார்த்ததினாலே விசுவாசம் வந்திருக்குமானால் நீடித்திருக்கும். அற்புதங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் காணவில்லையா? அதிசயங்களை அவர்கள் காணவில்லையா? அந்த அற்புதத்தை கண்ட விசுவாசம் இப்போது எங்கே? எகிப்துடைய தலைச்சர்கள் எல்லாம் அழிந்து போகும்போது இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டார்களே. செங்கடல் ரெண்டாக வெட்டி பிளக்கப்பட்டு தரை மார்க்கம் உண்டாக்கப்பட்டது. அந்த தேவன் தானே நம்மை நடத்தி வருகிறார். இந்த தண்ணீர் பிரச்சனையிலே அவர் நமக்கு உதவி செய்வார் என்று ஏன் நம்ப முடியாமல் போயிற்று? அற்புதங்கள் அடையாளங்கள் சரியான விசுவாசத்தை உண்டாக்காது. என் அருமையான சபையே, நீ அடையாளங்களை தேடியே போய்கொண்டிருக்கிறீர்கள், அற்புதங்களையே தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அற்புதமும் அடையாளமும் நிறையான விசுவாசத்தை கொண்டு வராது. விசுவாசம் எதனாலே வரும்? கேள்வியினால் வரும். எதை கேட்க வேண்டும்? வேத வசனத்தை கேட்க வேண்டும். இப்போது ஒரு கேள்வி. இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இது வேதத்தில் உள்ள வார்த்தை. இதைத்தானே நாங்கள் இதை விசுவாசிக்க கூடாதா? கவனியுங்கள். இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியது
வேத எழுத்துக்கள் தான். நீங்களும் போய் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுங்கள் என்று கர்த்தர் சொன்னாரா? அல்லது நான் செய்தது போல நீங்களும் ஒரு திருமண வீட்டுக்கு போங்கள், அங்கு பாயசம் குறைவு விட்டால் தண்ணீரை ஊற்றி நீங்கள் உற்பத்தி பண்ணி கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரா? வேத எழுத்து நிறைய இருக்கிறது வேத புத்தகத்தில். நமக்கு வேண்டியது தேவ வார்த்தை. என்ன அர்த்தம்? வார்த்தை எதற்காக கொடுக்கப்படுகிறது? வார்த்தையினுடைய வேலை என்ன? வார்த்தையின் வேலை கடவுள் யார் என்று நமக்கு காட்டுவதுதான் வார்த்தை. நிறைய வேத எழுத்துக்கள் இருக்கின்றன. இந்த வேத எழுத்துக்களுக்கு மத்தியிலே தேவ வார்த்தை இருக்கிறது. வேதம் இதில் முழுவதும் வேத எழுத்துக்கள், நமக்கு பிரயோஜனம் உள்ள வேத எழுத்துக்கள். அந்த வேத எழுத்துக்களில் தேவ வார்த்தை இருக்கிறது. அந்த தேவ வார்த்தை எது? கடவுள் யார் என்று நமக்கு காட்டுவதுதான் வார்த்தை. அதை கண்டுபிடித்தீர்களா? உங்களுடைய சூழ்நிலையில் கடவுள் எப்படி இருக்கிறார்? உங்கள் வியாதி நேரத்தில் கடவுள் தன்னை யாராக காட்டுகிறார்? உங்கள் பண பிரச்சனையிலே கர்த்தர் யாராக காட்டுகிறார்? 3 லட்சம் ரூபாய் நாளை கட்ட வேண்டும், கையிலே காசு இல்லை. அத்திவனம் துளிர் விடாமல் போனாலும், மந்தையில் ஆழ்வாய் இல்லாமல் போனாலும் என்று வசனத்துக்கு மாற்றி, பேங்கிலே பணம் இல்லாமல் போனாலும், ஏடிஎம் வெறுமையாக இருந்தாலும், கியூவிலே நின்றாலும், காசு இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் அருமையான சபையே, இப்போது நெருக்கமான பண பிரச்சனை, 3 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும். ஜெபம் பண்ணுகிறீர், கர்த்தர் சொல்லுவார் யெகோவா ஈரே. என்ன அர்த்தம்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்போது உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது? வேத வார்த்தை. ஆகவே வார்த்தை தான் விசுவாசத்தை கொண்டு வரும். தேவன் யார் என்று உங்களுக்கு காட்டுவதும், அப்படி தேவன் தன்னை காட்டி உங்களுக்கு சொல்கிற வார்த்தைகள் தான் விசுவாசத்தை கொண்டு வரும். அற்புதம் விசுவாசத்தை கொண்டு வராது, அடையாளங்கள் விசுவாசத்தை கொண்டு வராது, வேத எழுத்துக்கள் தான் கொண்டு வரும். இப்போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடுமையான பிரச்சனை. என்ன பிரச்சனை? குடிக்க தண்ணீர் இல்லை. இப்போது தண்ணீர் இருக்கிறது, அதை குடிக்க முடியாது. இது 2வது பிரச்சனை. ஆண்டவர் அங்கு வந்து நின்று இந்த தண்ணீர் குடிக்கத்தக்கதாக மாறுவதாக சொல்லி இருந்தால் மாறுமா? நிச்சயமாய் மாறும். ஒரு வார்த்தை போதும். அப்படி செய்யவில்லையே. கர்த்தர் அப்படியே விட்டு விட்டார். அந்த தண்ணீரை குடிக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றவில்லை. கர்த்தர் அதை மாற்ற முடியுமா? முடியாதா? முடியும். மாற்றினாரா? இல்லை. அதற்கு பதிலாக கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்ன வார்த்தை? நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். என்ன அர்த்தம்? நான் குணமாக்கும் தேவன். இந்த தண்ணீரை நான் குணமாக்குவேன். அதை குணமாக்கி காட்டினார். இப்போது சொல்லுகிறான், நீ குடிக்கிற தண்ணீர் கசப்பு, நான் அதை குணமாக்க வல்லமை உள்ளவன், நான் குணமாக்குவேன். இதோடு நீ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். தண்ணீரானது, கவனிக்கிறீர்களா? தண்ணீரானது குடிக்க முடியாமல் இருக்கிறது, அது பிரச்சனை. கர்த்தர் தண்ணீரை குடிக்கும்படியாக மாற்றினார். பிரச்சனை தீர்ந்து விட்டது. நான் சொல்லுவேன், ஹல்லேலூயா, எனக்கு குடிக்க தண்ணீர் கர்த்தர் கொடுத்தார். ஸ்டாப், நில், இன்னும் வேலை இருக்கிறது. தண்ணீரை சுகமாக்குவது மாத்திரம் என் வேலை அல்ல, அதைவிட மேலான ஒரு வேலை இருக்கிறது. உன்னை சுகமாக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் இதை அனுமதித்தார். அதற்காகத்தான் வேத வார்த்தையை கொண்டு வந்தார். நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர்.
ஆகவே அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் சுகமடைய வேண்டும். தண்ணீரை சுகமாக்குவதல்ல என் வேலை, அது முடிந்தது. முக்கியமான வேலை உன்னை சுகப்படுத்த வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டிருப்பார்கள், எங்களை சுகமாக்குவீரா? எகிப்தில் உள்ள வியாதிகள் வருமா? அது ஒன்று வராது. எகிப்து மருந்துகளுக்கு மேல் முக்கியமான நாடு, விஞ்ஞான ரீதியிலே வளர்ந்த நாடு, மருத்துவத்தில் முன்னேறிய நாடு எகிப்து. ஏராளமான மருந்துகள் இருக்கின்றன. இஸ்ரவேல் ஜனங்கள் எண்ணி இருப்பார்கள், ஐயோ எகிப்திலே எத்தனையோ மருந்து உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் மருந்தினாலே வியாதியை சுகமாக்குவார்கள், நான் உனக்கு வியாதியை வரவிட மாட்டேன் என்று அவர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதோடு கூட அவர் சொல்லுகிறார், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர், உன் வியாதியை நான் என்ன செய்வேன்? சுகமாக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி கேட்டு, எங்களுக்கு என்ன வியாதி? எங்களுக்கு என்ன வியாதி இருக்கிறது? உங்களுக்கா? தண்ணீரை பாருங்கள். அந்த தண்ணீரில் உங்க முகம் தெரிகிறதா? அந்த தண்ணீர் எப்படி இருக்கிறது? தண்ணீர் கசப்பாக இருந்தது. உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது? கசப்பாக இருக்கிறது. The water reflects your heart. இந்த தண்ணீர் உன் இருதயத்தை காட்டுகிறது. இந்த பிரச்சனை உன் இருதயத்தை காட்டும். உனக்கு வந்திருக்கிற வியாதி உன் மனதை காட்டும். உனக்கு வந்திருக்கிற பண பிரச்சனை உன் இருதயத்தை கிழித்து காட்டும். நீ யார் என்று, நீ விசுவாசியா இல்லையா என்பதை இந்த பிரச்சனை காட்டும். இந்த தேசத்துக்கு உண்டான நெருக்கங்கள் ஒரு விதத்தில் நல்லது. பணத்தையே நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தரை நம்புகிற ஒரு காலத்தை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். தேவனை நம்ப வேண்டும் என்பது ஒரு நிர்பந்தத்தை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆகையினால் இந்த நெருக்கமான நேரம் இஸ்ரவேலுக்கு தங்க வியாதியை காட்டியது. என்ன வியாதி சொல்லுங்கள்? என்ன வியாதி? கசப்பு, வெறுப்பு. உங்களில் யாராவது இப்படி சொல்லியிருக்கிறீர்களா? என் உயிரே போனாலும் சரி நான் அவளோடு பேச மாட்டேன் சொல்லியிருக்கிறீர்களா? காலையில் கூட சொன்னேன் பாஸ்டர். பிரியமானவர்களே, இந்த கசப்பு பயங்கரமான வியாதிகளை கொண்டு வரும். இதே ஒரு வியாதி. கசப்பு நீடித்து கொண்டிருந்தால் டயபெட்டிஸ், கேன்சர், அல்சர், ஹார்ட் டிசீசஸ் இவைகள் வரும். ஹார்ட் அட்டாக் மனக்கசப்புகளுக்கு எளிதாக வரும். சர்க்கரை நோய் மனக்கசப்புகளுக்கு வரும். அல்சர், எரிச்சலும் கோபமும் இருக்கிறவர்களுக்கு வரும். எல்லாருக்கும் வரும். இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர்களுக்கு வெளிப்படுத்த, நான் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வெளிப்படுத்தி உன் வியாதியை முதலாவது சுகமாக்க வேண்டும். இப்போது பாருங்கள், இந்த தண்ணீர் பிரச்சனை எதற்காக வந்தது என்றால், இந்த சோதனை எதற்காக வந்தது என்றால் அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்வதற்காக. பிரியமானவர்களே, கர்த்தரை முழுமையாக விசுவாசிக்கிறோம். பாட்டு பாடும்போது என் தேவன் நல்லவர் வல்லவர், சேரடி கர்த்தர், தோல்வி இல்லை என்றெல்லாம் பாடுவோம். உண்மையாகவே நாட்டில் மிக நெருக்கடியான நேரத்தை கடந்து போகிறது இந்தியா தேசம். மோடி செய்து நன்மையா தீமையா என்று ஆராய்ச்சி செய்வதற்கு இந்த மேடையை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. நெருக்கடி உண்டாகிறது. இனி பிழைக்கவே முடியாது என்று ஒரு கூட்டம், ஐயோ என்று இன்னொரு கூட்டம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கிறோம்? பக்கத்து வீட்டுக்காரர் நம்மை பார்ப்பார்கள்,
இந்த பண நெருக்கடியிலே ராபர்ட் எப்படி இருக்கிறார், இந்த பண நெருக்கடியிலே எலிசபெத் எப்படி சமாளிக்கிறாள் என்று பக்கத்து வீடு பார்க்கிறது. சோதனைகள் நமக்கு வருவது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை வெளியே காட்டுவதற்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டி ஹல்லேலூயா என்று பாடி வந்தார்கள். வாழ்க்கையில் ஒரு செங்கடல் வருகிறது, குடிக்க தண்ணீர் இல்லாத பிரச்சனை வருகிறது, கசப்பான தண்ணீர் வருகிறது. எப்பொழுது நின்று பிடிப்பார்கள்? இப்பொழுது அவருடைய விசுவாசம் எங்கே? இப்பொழுது அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த சோதனையை கர்த்தர் அனுமதித்தார். உங்கள் வாழ்க்கையிலும் சோதனைகள் வருவது உங்கள் இருதய சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்காக. எப்படி நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டாமா? அருமையானவர்களே, நம்மில் பலர் ஃபோட்டோ எடுப்பதில் சில பேருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஃபோட்டோ எடுத்து பார்ப்பதில் எதனால் என்றால் ஃபோட்டோவில் தான் நம்ம ரொம்ப நன்றாக இருப்போம். அதனாலே ஃபோட்டோ எடுப்பது வழக்கம். கண்ணாடியில் பார்ப்பதை விட ஃபோட்டோ ரொம்ப நன்றாக காட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீ யார் என்பதை சரியாக காட்டுவது சோதனை. நெருக்கம்தான் காட்டும் who you are. அதனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடற்கரையிலே நின்று குதிரையையும் குதிரை வீரனையும் கீழே தள்ளினார். ஹல்லேலூயா, கர்த்தர் என் கீதமும் கம்பீரமும் ரட்சிப்பும் வெளிச்சமும் ஆனார் என்று பாடும்போது உலகம் விளங்கிக் கொள்ளவில்லை. பிரச்சனையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதுதான் அவளை வெளிப்படுத்தும். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற நேரம் வேத புத்தகத்தை வாசித்து விளக்கம் சொல்வது மாத்திரமல்ல, வாழ்க்கையின் நெருக்கங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நாம் எப்படி நிற்கிறோம் என்பதுதான் உண்மையான செய்தி. அதில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று வாசித்தோம்? முறுமுறுத்தார்கள். அருமையானவர்களே, இந்த கசப்பு இஸ்ரவேலர்களுக்கு எப்போது வந்தது, எப்படி வந்தது? இந்த கசப்பு அவர்களுக்கு எப்படி ஏன் வந்தது? ஒரு வெறுப்பு வந்து விட்டது. யார் மீது? கடவுள் மீது. கடவுள் மீது வெறுப்பு. கடவுளுடைய மனுஷனாக மோசே மீது வெறுப்பு. எதனாலே இந்த வெறுப்பு வந்தது அவர்களுக்கு சொல்லுங்கள். எதனாலே கடவுள் மீது வெறுப்பு வந்தது? தண்ணீர் கசப்பாக இருந்தது. எங்களை இவ்வளவு தூரம் அழைத்து வந்து 3 நாள் நடக்க வைத்து எங்களுக்கு தண்ணீரை காட்டி கசப்பான தண்ணீரா? என்ன கடவுள் இவர் இப்படி நடத்துகிறாரே என்று கடவுள் மீது கசப்பு வந்தது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அல்ல, ஏற்கனவே கசப்பு இருந்தது. இருந்த கசப்பை இந்த பிரச்சனை வெளிக்காட்டியது. தெர்மாமீட்டர் அல்ல நமக்கு ஜுரத்தை தருவது. ஜுரம் ஏற்கனவே இருக்கிறது, தெர்மாமீட்டர் அதை காட்டுகிறது. கசப்பு நமக்குள் இருக்கிறது, பிரச்சனை காட்டுகிறது. அப்படியானால் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பே இஸ்ரவேலருக்கு என்ன இருந்தது? கசப்பு. அந்த கசப்பு எங்கே உண்டாயிற்று? எகிப்து தேசத்திலே உண்டாயிற்று. ஆம் பிரியமானவர்களே, கொஞ்சம் கவனியுங்கள். நான் பேசுவது உங்களுக்கு விளங்குகிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே மிக கஷ்டப்படுகிறார்கள், மிகுந்த வேதனைப்படுகிறார்கள். மோசே சொல்கிறான், உங்களை விடுதலையாக்க என் கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். நம்முடைய தேவன் உங்களை விடுதலையாக்க போகிறார். எகிப்தின் சவுக்கடி, எகிப்தின் கொடூரமான வேலைகள், இதிலிருந்தெல்லாம் உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகிறது என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் மிக மகிழ்ந்தார்கள். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான்.
ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. மோசே ஜீவ வார்த்தைகளை சொல்லும்போது ஹல்லேலூயா என்று மகிழ்ச்சி. உங்களுக்கு விடுதலை, பார்வோன் கையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், கர்த்தர் மகத்தான காரியத்தை செய்ய போகிறார் என்று மோசே சொல்லுகிறார். ஆரோன் அற்புதங்களை செய்கிறார். ஜனங்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். இந்த செய்தி இருதயத்தை தொட்டு கொண்டிருக்கும் பொழுதே பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை கடினப்படுத்தினான். வேலை செய்வதற்கு வைக்கோல் கொடுக்கவில்லை, செங்கல் அறுக்க வைக்கோல் கொடுக்கவில்லை. வேலை அதிகமாகிறது, சவுக்கடி அதிகமாகிறது, வேர்வை அதிகமாக சிந்த வேண்டியது இருக்கிறது, பாடுகள் அதிகமாகின்றன, கஷ்டங்கள் அதிகமாகின்றன. யோசிக்கிறார்கள். சும்மா இருக்க சங்கை ஊதி கெடுத்தது போல இந்த மோசே வந்து கெடுத்து போட்டான். நாங்கள் வேலையை செய்து கொண்டிருந்தோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார், கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார், கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறார் என்றெல்லாம் சொல்லி கண்ணீரை தொடர்ந்து வரவழைத்து விட்டானே, சங்கடத்தில் தள்ளி விட்டானே என்று ஆத்திரப்பட்டார்கள். ஆத்திரப்பட்டு யாத்திராகமும் 5ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு. இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் சந்திக்கிறார்கள். யாரை? மோசேயும் ஆரோனையும் சந்தித்து அவர்களை நோக்கி நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாக அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய வேலைக்காரர்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்கள் நற்பெயரை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் பார்வோன் கையிலே பட்டயத்தை கொடுத்து எங்களை கொலை செய்யும்படி செய்து விட்டாயே மோசே. கர்த்தர் உங்களை பார்த்து அருமையானவர்களே, ஆத்திரப்படுகிறான். மோசேயை பார்த்து சொல்லுகிறான், எங்களுக்கு ஆசீர்வாதம், விடுதலை, சமாதானம் என்று சொன்னீர்கள். நாங்கள் நம்பினோம். பார்வோன் கையிலே பட்டயத்தை எடுத்து கொடுத்து விட்டீர்கள், எங்கள் நற்பெயரை கெடுத்தார்கள். இப்போது பார்வோனுடைய பட்டயம் எங்களுக்கு விரோதமாக இருக்கிறது. சவுக்கு ஒரு நாடு இருந்தது, இன்றைக்கு பட்டயம். ஏன் மோசே இப்படி செய்தீர்? ஆரோனே ஏன் இப்படி செய்தீர்? ஏன் எங்களை கஷ்டப்படுத்தினீர் என்று கர்த்தர் மீது கசந்து கொண்டார். இந்த கசப்பு தான் அவளுக்கு தங்கிவிட்டது. பிரியமானவர்களே, நாம் செய்த பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் கசப்பு தேவன் மன்னித்தாலும் அது நம் இருதயத்தில் தொடர்ந்து தங்கி இருக்குமானால் அது பெரிய ஆபத்து. கசப்பு அவள் எளிதாக நம்மை விட்டு போகாது. எகிப்திலே நடந்த சம்பவம், அவள் எகிப்து விட்டு வெளியே போன பிறகும் அந்த கசப்பு அவளுக்குள்ளே இருக்கிறது. பிரியமானவர்களே, பெற்றோருக்கு சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகளை பத்திரமாக நடத்துங்கள். உங்கள் நிமித்தமாக உங்கள் பிள்ளைகள் அழக்கூடாது. என் தாய் என்னை இப்படி சொன்னாள், என் தகப்பன் என்னை இப்படி நடத்தினார் என்று உங்கள் பிள்ளைகள் அழக்கூடாது. அவருடைய மனதிலே கசப்பை வளர்த்து விடாதீர்கள். அந்த கசப்பு காலமெல்லாம் நீடிக்கும். அவர்கள் வளர வளர அந்த கசப்பும் வளரும். குடும்பத்திலே பிரச்சனை அதிகமாகும். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். கிறிஸ்மஸ் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு சிறு பையன் சந்தோஷமாக இருக்கிறான். அவனுடைய நண்பர்கள் சொல்கிறார்கள், கிறிஸ்மஸ்க்கு எங்கள் அப்பா ஒரு நல்ல பொம்மை வாங்கி கொடுப்பார்கள், கிறிஸ்மஸ் டாய் என்று ஒவ்வொருவரும் சொல்லி மகிழ்கிறார்கள். இவனை பார்த்து, இந்த பையனை பார்த்து கேட்கிறார்கள், உங்கள் அப்பா உனக்கு என்ன கொடுப்பார்? மை ஃபாதர் வில் கெட் மீ எ டாய். என்னுடைய அப்பாவும் எனக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுப்பார் என்றார். கிறிஸ்மஸ் நாள் இருந்தது. தகப்பன் குடித்து வெறித்து வருகிறான். அப்போதான் ஞாபகம் வருகிறது, வீட்டில் போனால் பையன் பொம்மை கேட்பான் என்று. குப்பை தொட்டியை போய் அலசி பார்க்கிறான். அங்கே ஒரு உடைந்த பொம்மை இருக்கிறது.
குடி வெறியிலே அதை தூக்கி கொண்டு வந்து, தம்பி கிறிஸ்மஸ் கிஃப்ட் என்றதை கொடுத்தான். அவன் அழுது கொண்டே அதை வாங்கினான். அன்றைக்கு அவன் ஆலயத்துக்கு போகவில்லை. அன்றிலிருந்து 20 ஆண்டுகள் அவன் கிறிஸ்மஸ் கொண்டாடவே இல்லை. அவன் மனதில் ஒரு கசப்பு, அன்பில்லாத ஒரு தகப்பன். ஆகவே அவனுக்கு கிறிஸ்மஸ் என்ற உடனே ஞாபகத்துக்கு வருவது உடைந்த பொம்மையும் அதை தருகிற அன்பற்ற ஒரு தகப்பனும். இதுதான் கசப்புக்கு காரணம். இவன் வளர்ந்து பெரியவனான பிறகு இவன் மகன் கேட்கிறான், அப்பா கிறிஸ்மஸுக்கு என்னது? கிறிஸ்மஸா? அந்த பண்டிகையே நமக்கு வேண்டாம் என்றான். அவ்வளவு கசப்புக்கு காரணம் சிறு பிராயத்திலே அவனுக்கு செய்யப்பட்ட அநீதி. பெற்றோர்களே, உங்களை மிக அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் 1000 காரியங்கள் பிள்ளைகளுக்கு செய்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளை கண் கலங்க நீங்கள் வைக்கிற கடுமையான வார்த்தைகளை சொல்வீர்களானால் அது காலமெல்லாம் அவளுக்கு செய்யப்பட்ட அநீதி. இக்காரியத்தில் பெற்றோர்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்கள் வார்த்தைகளை மிக அளந்து பேச வேண்டும். இந்த கசப்பு அவளுடைய உள்ளத்தில் உருவாக்கி விடாதீர்கள். ஊழியக்காரர்களாகி நாங்களும் உங்கள் உள்ளத்திலே கசப்பை உருவாக்கி விடக்கூடாது. எகிப்திலே உருவான கசப்பு சூர் வனாந்திரத்தில் வேலை செய்கிறார். ஆகவே என் அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த கசப்பை குறித்து கர்த்தர் குணமாக்கும்படி என்ன செய்கிறார் பாருங்கள். 25 வசனம் சீக்கிரமாய் வாசி. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளை. அந்த தண்ணீரை அவன் சுகமாக்கினான். இப்போ தண்ணீர் சுகமாகிவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனையை கர்த்தர் தீர்த்தார். God has another problem. தேவனுக்கு இன்னொரு பிரச்சனை. குடிக்க முடியாத தண்ணீர் இஸ்ரவேலுக்கு. தனக்கு சமாளிக்க முடியாத இஸ்ரவேல் ஜனங்கள், கசப்பு நிறைந்த ஜனங்கள். தண்ணீரை சுகமாக்கிய பிறகு யாரை சுகமாக்க கர்த்தர் கை நீட்டுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களே, நான் பரிகாரியாகிய கர்த்தர். உன் பொறாமை, உன் எரிச்சல், உன் கசப்பு, உன் வெறுப்பு, உன் ஆத்திரம், உன் கோபம் எல்லாவற்றையும் நான் குணமாக்குகிறேன். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை இந்த நாளில் குணமாக்க வேண்டும். கை தூக்க சொல்லவில்லை. கை தூக்கினா நம்ம எல்லாரும் கை தூக்க வேண்டும். நமக்கு கை தூக்காதீர்கள். எரிச்சல், கோபம், ஆத்திரம் எல்லாம் நமக்கு இருக்கிறது. பொறாமை, மறைவாக பேசுதல், எல்லா சுவாபங்களையும் கர்த்தர் சுகமாக்குவதற்கு இந்த காலை வேளையிலே அவர் தருகிற வார்த்தை எது? நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். உன் வியாதியை நீ ஒத்துக்கொள், கர்த்தர் உன்னை சுகமாக்குவார். அந்த தண்ணீரை சுகமாக்கின கர்த்தர் நம்மையும் இந்த நாளில் சுகமாக்க போகிறார். ஆகவே சுவாபங்கள் மாற வேண்டும் என்று சொல்கிறவர்கள் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சுவாபங்கள் மாற வேண்டும் தகப்பனே. எங்கள் சுவாபங்களை மாற்றும். நீர் எங்களை சுகமாக்கும் ஆண்டவரே. எங்கள் சுவாபங்களை சுகமாக்கும். இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே வருகிறார்கள்? வாசித்து முடிப்போம். 27. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். இப்போது பாருங்கள், கர்த்தருக்கு ஒரு ஆசீர்வாதம். வனாந்தரம், கடுமையான வெயில், தாகம், கசப்பான தண்ணீர், இவையெல்லாம் கடந்து இப்போது நல்ல பழமரம், பழமரங்கள், பெரிச்ச மரங்கள், நல்ல நீரூற்று, அருமையான நிழல் இங்கு ஜனங்களை கொண்டு வந்தார். ஒரு பாடம். வனாந்திரம் எப்போதும் வனாந்திரமாகிறார். இந்த வனாந்திரத்திலும் உனக்கு நிழலை உண்டாக்குவேன். இந்த வனாந்திரத்திலும் உன்னை போஷிப்பேன். இந்த வனாந்திரத்திலும் நீ சமாதானமாக இருப்பாய். இந்த வனாந்திரத்திலும் நீ சந்தோஷமாக இருப்பாய். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தண்ணீரற்ற வனாந்திரம், அதன் பக்கத்திலே நீரூற்றுகள். உன்னை சீக்கிரம் கர்த்தர் நீரூற்றுக்கு அழைத்து செல்வார். வனாந்திரத்தில் நடக்கிற தெய்வ பிள்ளையை சீக்கிரத்திலே நீ நீரூற்றில் இருப்பாய். வெயிலிலே அடைகிற நீ
பெரிச்சவரின் நிழலிலே தங்கியிருப்பாய். நீ சந்தோஷமாக இருப்பாய். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்பதே இந்த நாளில் உமது வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் எங்களோடு விளங்க பண்ணினதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அவர்கள் உபத்திரவங்களிலே கர்த்தர் தாமே நீர் பேசி அவளுக்கு நீர் உமது வல்லமையை விளங்க வைத்தீர். நாங்களும் கூட கர்த்தாவே சோதனைகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது எங்கள் முறுமுறுக்கிற சுவாபத்தை நாங்கள் காட்டி விடுகிறோம். கர்த்தாவே எங்களை மன்னியும். எங்கள் சுவாபங்கள் மாறும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபம் உண்டாகும்படி உமது வார்த்தைகள் எங்களை பேசினபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே உமது வார்த்தைகள் மாத்திரம் எங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும் என்று நாங்கள் உறுதியாய் விசுவாசித்து வெகு சீக்கிரத்தில் எங்களுக்கு கொடுக்கிற அந்த ஏலிமுக்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்க போகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உபத்திரப்பட்டது நல்லது, ஆகையால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல எல்லா உபத்திரவங்களையும் நாங்கள் சகித்து உமது வார்த்தைகளை வெளிச்சத்தை காண எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தையை கொண்டு வந்த போதகரை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக.